துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் சுப மற்றும் சுப கிரகங்களுடைய சேர்க்கையால் நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இரட்டிப்பு யோகம் என்பது நிறைந்ததொரு வாரமாக இந்த நேரம் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள். புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானமாகிய 7ல் வீட்டிருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு யோகம் என்பது மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகின்றதுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை இப்படி விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். இரட்டிப்பு யோகம் என்பது நிறைந்ததொரு தருணமாக அடுத்த 7 நாட்களில் கிரக நிலைகளுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் பொழுது சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையால் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு யோகம் என்பது மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க. எனவே தான் இந்த ஒரு தருணத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. மேச ராசியில் இது 2 கிரக நிலைகளுமே வலுவாக இணைந்து சுபத்துவ பாதையில் பலம் வருவது என்பது நன்மை பிளஸ் நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் இரட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு நேரமாக அமைவதற்கான ஒரு சூழல் என்பது நிச்சயமாக உருவாகியுள்ளது. ஏனென்றால் கிரக நிலைகளுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் 14ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக குருவோடு இணைந்து ரிஷபராசியில் சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. இது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரக நிலைகள் மேசராசியில் சஞ்சரித்த ஒரு நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று ரிஷபராசியில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. பொதுவாக குரு தனித்து சஞ்சரிப்பதை விட மற்ற கிரகங்களோடு இணைந்து சஞ்சரிப்பது என்பது நல்லதொரு பலனையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தருங்க. அதிலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்றாருங்க. சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது சுக்கரனுடைய ஆட்சி வீடாக பார்க்கப்படுகின்றது. குருவினுடைய பார்வையில் பகை வீடாக இருந்தாலும் கூட சுக்கரனுடைய பார்வையில் சமய கிரகமாக குரு திகழ்கின்றார். எனவே தான் பகை வீட்டில் குரு சஞ்சரித்தாலும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பின் காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் என்பது இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. இது ஒரு புறம் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் அமைவதற்கான ஒரு யோகத்தை மிக வலுவாக உறுதிப்படுத்துகின்றது. அதே வேளையில் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இயற்கையிலேயே சுபகிரகமாக உள்ள சுக்கிரனும் இணைவதன் காரணமாக சுப மற்றும் சுப சேர்க்கையின் காரணமாக புத சுக்கிர யோகம் என்பது மிக வலுவாக கிடைக்கப் போகின்றது. அபச கிரகங்களாக பாவ கிரகங்களுடைய சேர்க்கையால் உங்களுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்தினாலும் இயற்கையாகவே சுப கிரகங்களுடைய தன்மை என்பது சுப கிரகங்களுடைய சேர்க்கையால் வலுவாக வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையப் போகின்றதுங்க. எனவே புத சுக்கிர யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய எந்ததொரு வேலையில் எந்ததொரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை பிரம்மாண்டத்துடன் முடிப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சியும் நுட்பமாக தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றை எப்பேற்பட்ட ஒரு உச்சபட்ச ஒரு வளர்ச்சியை பெற முடியும் என்பதை கணித்து செயல்படுவதற்கான ஒரு யோகத்தை புதன் மற்றும் சுக்கிர யோகமானது வழங்குகின்றது. அது மட்டுமல்லாது சூரியனுடன் குருவும் இணைந்து சஞ்சரிப்பதால் மிக தெளிவாக அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே அணுகி அவற்றில் சிறந்ததொரு முடிவும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதற்கான ஒரு யோகம் என்பது உண்டுங்க. குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் மிகச் சிறப்பாக அமைவதற்கான ஒரு யோகம் உண்டு. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று இருக்கக்கூடிய ஒரு வேளையில் இந்த ஒரு தருணத்தில் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சந்தித்து வந்த நெருக்கடிகள் என்பது வெகுமளவில் குறைவதற்கான ஒரு யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்திருப்பதால் பல நன்மை நிறைந்த விஷயங்களை எந்த விதமான ஒரு தடையும் சிக்கலும் இல்லாமல் சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோகம் என்பது நிறைந்ததொரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகின்றது என்பதில் சந்தேகமே இல்லைங்க. மற்ற கிரக நிலைகளுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக இந்த 2 கிரக நிலைகளுடைய இணைவு என்பது மிகப்பெரிய அளவில் இரட்டிப்பு யோகம் நிறைந்ததொரு தருணமாக மாறுகிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கின்றாருங்க.
குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது என்பது தொழில், வியாபாரம், உத்தியோகம் என பலவற்றில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை விலக்குவதற்கான ஒரு சூழல் என்பது உண்டுங்க. சனி திருக்கணிதத்தின்படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க. எனவே அவரால் இனி வரக்கூடிய தருணங்களில் மிகப்பெரிய அளவில் நன்மை என்பது நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் மிக வலுவாக கிடைக்கின்றது. சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதை பலர் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயுடன் இணைந்து மீன ராசியில் குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க. ராகு அங்கு சிறிது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். மோட்சக்காரகரான கேதுவும் கன்னி ராசியில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். இந்த 2 கிரக நிலைகளுமே பாதிக்கு மேல் கடந்த இந்த ஒரு வேளையில் வெகுவென சிரமங்கள் குறைவதோடு மட்டுமல்லாது நன்மை கிடைப்பதற்கான ஒரு சூழல் என்பது மிக வலுவாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க. மனித வாழ்வில் நிஜ கிரகங்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது. ஏனென்றால் கிரகங்கள் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக பார்க்கப்படக்கூடிய ராகு மற்றும் கேதுவினுடைய அமைப்பு மிகவும் சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமையப் போகின்றது. எனவே பல நெருக்கடிகள் விலகி நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு யோகம் உண்டு. பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேச ராசியில் அமரப்போகின்றாருங்க. அதற்கு முன்னதாக குருவினுடைய ஆட்சி வீட்டில் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்ட இந்த ஒரு தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை ஏற்பட்ட தடைகளை தகர்த்தெறிகின்றார். விவசாயத்துறையில் நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றாருங்க. புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவது உட்பட பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பில் வீட்டிருக்கின்றார் ராகு. இவை விட்டு விலகும்போது அதீதமான ஒரு நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக உண்டுங்க. அது மட்டுமல்லாது சந்திரன் மிக வலுவாக இந்த ஒரு தருணத்தில் வளர்பிறை சந்திரனாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். சந்திரனுடைய ஒரு இந்த வரவை பொறுத்த வரைக்கும் சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகின்றாருங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பெறக்கூடிய இந்த ஒரு வேளையில் பல அதிரடியான ஒரு மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றாருங்க. 15ஆம் தேதி பிற்பகல் 3:25 வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடக ராசியில் வீற்றிருக்கின்றாருங்க. அதற்கு பிறகு பல மாற்றத்தை சந்தித்தாலும் அனைத்திலுமே முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் மிகச்சிறப்பான ஒரு மாறுதலை பெற்று தருகின்றாருங்க. இப்படி நவகிரகங்களுடைய அமைப்பும் இந்த ஒரு வாரத்தில் இருக்க, குறிப்பாக புதன் மற்றும் சுக்கிரனுடைய இணைவு சுப மற்றும் சுபகிரக சேர்க்கை என்பது குருவுடன் சூரியன் இணைந்தது என்பது இரட்டிப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரமாக அமைகின்றதுங்க. எனவே இந்த ஒரு சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆசிரமத்தில் வீட்டிருக்கின்றாருங்க. அவருடன் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கின்றாருங்க. இந்த ஒரு வேளையில் ராசியினுடைய அதிபதியான சுக்கிரனும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் மிக வலுவாக சப்தமஸ்தானமாகிய 7 சஞ்சரிப்பதால் புத சுக்கிர யோகமானது மிக வலுவாக கிடைக்கப் போகின்றது. எனவே இந்த ஒரு தருணத்தில் இரட்டிப்பு நன்மையும் யோகமும் நிறைந்ததொரு தருணமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் மிக வலுவாக கிடைக்க கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. ராசியினுடைய நாத அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியை பார்ப்பதால் பல விஷயங்கள் நல்லவையாகவே நிகழ்கின்றது. 7ஆம் இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை சப்தம பார்வையால் புதனுடன் இணைந்து பார்க்கின்றாருங்க. எனவே இரட்டிப்பு யோகம் என்பது உண்டு. ஒரு சுப நிகழ்வை திட்டமிடும் போது அவற்றின் தொடர்ச்சியாக மற்றொரு சுப நிகழ்வும் எளிதாக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் இந்த ஒரு தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக அற்புதமாக உண்டுங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் அதோடு சேர்த்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கும் தீர்வுக்குள்ளாகக்கூடிய ஒரு தருணமாக அமையுங்க. எனவே இந்த ஒரு தருணத்தில் பல மாறுதல்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கின்றது. எதை செய்தாலும் புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு ஆற்றல் கிடைக்கின்றது. எனவே நினைத்ததை விட மிக அதிகப்படியான நன்மை நிறைந்து கிடைக்குங்க. இந்த ராசியினுடைய ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக வீட்டிருக்கின்றாருங்க.
இருக்கின்றாருங்க. ராகு 6ல் இருக்கின்றாருங்க. எனவே நினைத்தபடி பல அதிரடியான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்த விஷயங்களும் பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றமும் வலுவாக ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகம் இல்லை. சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக வந்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த ஒரு வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக விரைய கேது மற்றும் அஷ்டம குரு மற்றும் அஷ்டம சூரியனால சில தடைகள் என்பது ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. உஷ்ணகிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் என்பது அதிகரிக்கலாம். சற்று கூடுதல் கவனம் தேவை. குருவால் பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லை என்றாலும் கூட விரைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் சில எதிர்பாராத விரைய செலவுகளை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டுங்க. எனவே விழிப்புணர்வுடன் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. இந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் அல்லது நவகிரக ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை என்பது உங்களுக்கு